ஆனா ஓகே தான். எவ்வளோக்கு வாங்குனாங்க? கம்மியா தானே வாங்கியிருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரேட் ஒன்றும் அவ்வளோ கொடுக்கல. 4 பாயிண்ட் சம்திங். நீங்க நான் போடுறேன் நீங்க என்கிட்ட இருக்கு. விஜய் சங்கரே எடுத்துருக்கானுங்க ப்ரோ. அது நல்ல பை தான் இவனே. வேணும். கோல்டன் நீ எப்பவுமே ஸ்குவாடா பாரு. என்ன விஜய் சங்கர் வந்து பிடிக்காது. இல்ல ப்ரோ, நீங்க ஸ்குவாடா தான் பார்க்க சொல்றேன். இப்போ 1.5 கோடி எடுத்துறானுங்க. நான் என்ன சொல்றேன்? 1.5 கோடிக்கு வர்த் மோர் தென் வர்த்ன்றேன். இல்ல ஆல்ரவுண்டர் காசுக்காக பாக்காதீங்க. அந்த இப்ப பிரஷர் லெவல்ல ஆடணும் அப்படினா ஆட மாட்டான் ப்ரோ. ஏன் சொன்னா அவனுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆடி இருக்கான் ப்ரோ அவனை எடுத்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சென்னை பிளேயரே இல்லன்னு சொல்லிட்டு நிறைய கலாச்சாரங்க சென்னை டீம்ல. அதனாலதான் அஸ்வின், விஜய் சங்கர் எல்லாம் எடுத்தாங்க. 14 வருஷமா தெரியாது, 15வது வருஷம் தெரிஞ்சிச்சா என்ன ப்ரோ நீங்க? இல்ல அது மட்டும் இல்ல, அவால் வேற. இல்ல இப்ப ரீசெண்டா நடந்த அன்கேப்டு பிளேயர்ல எல்லா டீம் எடுத்தாங்களே, தெரியாத பிளேயர் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரிஸ்க். இவன்லாம் வந்து ப்ரூவன் பிளேயர், ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ சொன்ன சென்னை எல்லாமே, அது காசும் கம்மி, எனக்கு தெரிஞ்சு பக்கா பைசா வசூல் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நல்லா ஆடுவோம். ஆல்ரவுண்டரு அது பெஸ்ட் பை. இப்ப அபினவ் மனோகர் எடுத்திருக்கானுங்களா? ஐயோ, இது சிஎஸ்கே எடுத்திருக்கா ப்ரோ? ஹாலித் ப்ரோ? ஆமா ப்ரோ, ஆமா எடுத்திருக்கு. சுத்தம் இவனுக்கு எதுக்கு எல்லாரையும் எடுத்து வச்சு சும்மா வைக்க வைக்கிறானுன்னு தெரியல. சாய் கிஷோர்லாம் ஒன்றும் வரல ப்ரோ. அவன்லாம் வந்தா அவனையும் எடுப்பானுங்க. எங்க ப்ரோ பர்ஸ் கிடையாது ப்ரோ. 16 கோடி இருக்கு 10 கோடி 12 13 இருந்தது. எடுப்பானுங்க. இன்னொன்னு சிஎஸ்கே தான் பேசுறோம். இது அஸ்வின் எடுத்துட்டாங்க, இவனை தீக்ஷனா விட்டுட்டாங்க. அது என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்? நல்லதுதான் ப்ரோ. ஓகே தான். 150 அவன் ஃபீல்டிங்கே பண்ண மாட்டான் ப்ரோ. தீக்ஷனாக்கு 150 செம்ம ஃபீல்டரு. அவனை மட்டும் நீங்க வச்சிருந்தீங்க, ஓடி ரன்னே சேவ் பண்ணுவான், நல்லா கேட்ச் பிடிப்பான், பவுலிங்கும் செம்மையா போடுவான். தீக்ஷனா கேட்ச விடுவான். அதுவும் இந்த மிடில் ஓவர் நல்லா போடுவான். டிஃபரெண்ட் ஆப்ஷன். சப்போஸ் அஸ்வின் ஒர்க் ஆகலாம் கூட இவனை போட்டுக்கலாம். பாருங்க, விங்கிஸ் விசனர்ல காட்டுறாரு. வந்துட்டான். ஆனா சிஎஸ்கே சூப்பர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வரைக்கும் யாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி கிடையாது. ஹாப்பி தான். அஸ்வின் எடுத்தது ரொம்ப பயங்கர ஹாப்பி. கண்டிப்பா சென்னை கோல்டன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாரு. சிஎஸ்கே மிச்சர் சாப்பிட்டு ஆர்சிபி நல்லா பண்ணாங்கன்னு சொல்றாங்க. கேட்போம் அதுவும் கேட்போம். கோல்டன் சொல்லி சிஎஸ்கே உண்மையிலே ப்ரோ காசு கம்மியா இருக்குன்றதுக்காக வாங்கவே கூடாது ப்ரோ. அதுதான் ப்ரோ. இல்ல நீ யாரை எடுத்துருப்பன்னு சொல்லியா? நீ தான் சிஎஸ்கே டேல உட்கார்ந்து நீ யாரை எடுத்துருப்ப? அஸ்வின் எடுத்துக்க மாட்டியா? அஸ்வின் எடுத்துக்க மாட்டேன். நீ யாரை எடுப்ப? நீங்க யாரை எடுப்பன்னு சொல்லுங்க. நீங்க டிஎன்பிஎல் பாக்கலையா? நீங்க டிஎன்பிஎல் பாக்கலையா? அவனுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் எடுத்துருப்பேன் நானு. வாஷிங்டன் சுந்தர்னா ஓகே, நல்ல சாய்ஸ் தான். ஆனா அவன் வரவே இல்லையே. இல்ல அவனுக்கு வெயிட் பண்ணி இப்ப 12 கோடி ப்ரோ. கண்டிப்பா அவன் ஒரு 7 கோடி 8 கோடி போவான். அவன் 8 கோடி போகும்போது இவனுக்கு எடுக்க மாட்டானுங்க. சும்மா கையை நீட்டுவானுங்க. அப்புறம் 4 கோடி வந்த உடனே இறக்கிடுவானுங்க. அவனுக்காக வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாம ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ப்ரோ. கலீல் அகமது நல்ல சாய்ஸ். அது சூப்பர் பவுலர். ஆமா. ஆனா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா எடுக்கணும். அதுவும் நல்ல அதுக்கு தான் காசு வச்சிருக்காங்க. தேஷ்பாண்டேக்கு தான் வச்சிருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேஷ்பாண்டேக்கு எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 அதுக்கு போகணும். சில டைம் சொல்ல முடியாது, ஏற்றி விடுவாங்க. புரியுதா? 7-8ன்னு போகணும். அதனால இவன்லாம் இருக்கான் பாருங்க, அந்த சிங்கிளா இருக்கான் பாருங்க, அவனெல்லாம் எடுக்கணும். எந்த சிங்கு? அதாங்க சம்பர்ஜித் சிங்கா? எடுத்துட்டாங்களே. எடுத்தாச்சா? ஓகே. ஆமா, அவன் தூக்குன சிஎஸ்கே போனாங்க. அது இடையில நான் கொஞ்ச நேரம் பார்க்கல. இல்ல சிஎஸ்கே போனாங்க. ஆனா அவனை ஓவர்டேக் பண்ணி எவன் எடுத்தான்? அவனை வேற ஒருத்தர் எடுத்தான். பஞ்சாபா யார் எடுத்துறாங்க? பஞ்சாப் தான். பஞ்சாபா குஜராத்தா? ஆமாமா. சிஎஸ்கே போனாங்க, 1-2 முன்னாடி போனாங்க. அதுக்கப்புறமா கேரிட்டே போச்சு. சரி ஓகே, வேலைக்கு ஆகுது விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபுல் காஸ்டையும் இதுக்கு தேஷ்பாண்டேக்கு வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்குவாடை விட பாக்குறாங்க நிறைய பேர். ஆனா எல்லா பேரும் போனாங்க சிஎஸ்கே அன்கேப் பிளேயர்ஸ்லாம். அது இப்படி 2 வரைக்கும் போறாங்க, அது போல விட்டுறாங்க. ப்ரோ ரஜின் ரவீந்திரா ஏன் ரொம்ப கம்மியான விலைக்கு போனா? ஆக்சுவலா அவன் நிறைய நல்லதானயா? நான் நினைச்சேன் நிறைய. இல்ல அவன் என்ன நடந்துச்சுன்னா, நான் அப்ப சரியா கவனிக்கல. அவன் வந்து பேஸ் பிரைஸ் வந்து 2 கோடி போட்டிருந்தாங்க அப்போலாம் அவனுக்கு. ஆனா வந்து பெருசா யாருமே இது பண்ணாதனால, அமௌண்ட் ஏறதுனால சிஎஸ்கே ஆர்டிஎம் யூஸ் பண்ணதுனால கேட்டாங்க. நாங்க அதுக்கே எடுத்துக்கிறோம்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். சூப்பர். அதான் நல்ல சரியான. பிரீத்தி சிந்தா வந்து 3.5 crore என்னமோ இருந்தது. அதுக்கப்புறம் 4 crore கேட்டாவ. 4.25 என்னமோ கேட்டா. அது வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க.
ஆனா எனக்கு என்னன்னா அந்த 100 வந்து 5 இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7, 8 சொல்லி கூட அப்படியே வாங்கியிருக்கலாம். அவனுங்க ஏன் 10 போடான்னு தெரியல. சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் போட்டாங்க நினைக்கிறேன். அதான் யோசிச்சேன். இல்ல ப்ரோ, நீங்க பெட்டர் பவுலரு, ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவான். அது நீங்க ஓகேயா, பேட்டிங் கோச்சிங் கொடுத்தீங்கன்னா 5 ஆல்ரவுண்டர் ஆயிடும். இல்ல யாரும் கை தூக்கல. இந்த ரைட் மேட்ச்ல வந்து கேட்கும்போது ஒரு 8 சொல்லியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாங்க. அவன் எதுக்கு வம்பு, இது உறுதியா போயிடலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு மிச்சமாகும். அடுத்த 2ல நம்ம வாங்கலாம், பெரிய பவுலரே வாங்கலாம். அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. இல்ல அவனுக்கு ஆக்சுவலா போட்டி இருந்துச்சு. நீங்க வந்து 10ன்னு சொன்னதுனாலதான் வேற எவனும் வரல. நீங்க 6, 7 எல்லாம் சொல்லிருந்தீங்கன்னா எவனா ஒருத்தன் 7 இல்ல ஏழாவது தூக்குவான். 8னா அந்த கொஞ்சம் மாதிரி. விட்டுருப்பாங்க. 10 2 அதான் அந்த அவனுக்கு பேரு இந்த ரைட் மேட்ச் அவனுங்க மூஞ்சி கட்டணும் அப்படியே ஷாக் ஆகி அவனும் ஷாக் ஆயிடுவாங்க. 10 சொன்னா என்னடா இவனுங்க 10 சொல்றாங்க, இவ்வளவு உறுதியா இருக்காங்க போல இருக்கு. குஜராத் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க மூஞ்சியை. 10 ஆவோ, அதான் நல்லா பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு சிஎஸ்கே. கரெக்டா எல்லாம் பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. இப்ப 100 முதல்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் ஒரு பவுலர் புவனேஸ்வர் குமார் எடுப்பானுங்களா தெரியல. அதான் இப்ப என்னன்னா தேஷ்பாண்டே எடுத்துருவாங்க. தேஷ்பாண்டே எவ்வளவு கம்மியா ஒரு விக்கெட் கூட எடுக்கலங்க. ஏதோ ஒரு ஐபிஎல் சீசன்ல ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தாங்க. நீங்க போய் அவனை போய் எடுக்கணும்ன்றீங்க. சென்னை பிச்சில் இவர் பண்ணுவான். நீ வந்து பிச்சு பாரு, நீ எதுக்கு அப்படி பாக்குற? சிறிலு எஸ்ஆர் நல்லா தான் பண்ணா, போன நல்லா தான் பண்ணா. ஒன்னும் அவ்வளவு கேவலம் பண்ண எப்பவுமே போன வாட்டி ஓகேங்க. அதுக்கு முன்னாடி சீசன் 23 ஏதோ ஒரு வருஷம் வந்து அவன் வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்காம இன்னொன்னு சென்னை பிச்சுக்கு ஏத்த போலரு. அது நீ பாரு, நம்ம டீம் தான் பாக்கணும். சென்னை பிச்சுக்கு ஏத்த போலரு செம்ம போலரு. ஆல்ரெடி பவுலிங்க்கு எல்லாம் ஆள் எடுத்துட்டானுங்க ப்ரோ. கலிங்க நல்லா போட்டான். ஆனா போன சீசன் எல்லாம் ஒழுங்கா போடல. நீங்க போய் பாருங்க, எல்லாமே 60+ ஹையஸ்ட் ரன் கொடுத்தவன் அவனாதான் இருப்பான். 4 ஓவர் போட்டு ஹையஸ்ட் ரன் கொடுத்தவன் 70 மேல கொடுத்தவன் அவன். அவன்லாம் போடவே இல்ல, பிரிச்சுட்டானுங்க. லாஸ்ட்ல ஒரு மேட்ச் 2 மேட்ச் விக்கெட் எடுத்தான், அவ்வளவுதான். ஒரு மேட்ச் செம்மையா போட்டான். அது வந்து சாமி எல்லாம் கும்பிடுவான். நல்லா நான் இருக்கு. இங்க நம்ம சென்னையில நல்ல போடுவாங்க கேட்டா. சென்னை கிட்ட எப்ப கூப்பிடுவாங்க அவுட் ஆஃப் அவனுங்க. இல்ல அவனுங்க மேட்சை விட்டே போயிடுவானுங்க. அந்த டைம்ல விக்கெட் எடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்க வந்து விக்கெட் எடுப்பான். முக்கியமான மேட்ச்ல கரெக்டா விக்கெட் எடுத்து எடுப்பான். அது ஒண்ணுதாங்க. அந்த ஒரு மேட்ச் தான் நீங்க எடுத்து பாருங்க. அவனோட இது போன சீசன் எடுத்து பாருங்க, பிரிச்சிருப்பானுங்க. நீங்க எல்லாமே எடுத்து பாருங்களேன். அந்த இவனுங்க எல்லாம் சொல்லி அடிச்சானுங்க எஸ்ஆர்ஹெச் எல்லாம். அதான் இன்கன்சிஸ்டன்ட் தான் போடுவாங்களா போட்டான். பட் ஓகே, அவ்வளவு லாங் டைம்ல வேலைக்கு ஆகாது. அவங்கள வச்சுக்கிட்டோம். ஆனா கோல்ல விஜய் சங்கர் ரொம்ப கேவலம் பேசுற. அவன் அடிப்பான் பேரு. சத்தியமா விஜய் சங்கருக்குலாம் ப்ரோ தயவு செய்து உண்மையை சொல்லுங்க ப்ரோ. விஜய் சங்கர்லாம் ஒர்த்தா ப்ரோ. அவனுக்கு பதிலா காசு ஒர்த்தியா? அந்த காசு ஒர்த்து. காசுக்காக பாக்காதீங்க ப்ரோ. பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டான் ப்ரோ. அவன் என்ன ப்ரோ யூஸ்? இருக்க மாட்டானா? யாரும் இன்ஜினியரா இருப்பாங்க. யாருக்கு இன்ஜினியர் ஆச்சு என்ன பண்ணுவேன்? எல்லா மேட்சும் எல்லாரும் ஆட முடியுமா? 11 எல்லாரும் எல்லா மேட்ச் ஆடுவாங்க. நீங்க வேணா பாருங்க. அதுவும் தோனி தான் இருக்கிற வரைக்கும் பிளேயிங் லெவல் மாறவே மாறாது. நீங்க என்னன்னா விஜய் சங்கர். ஆமா, அதுதான் சொல்றேன். பேக் உட்கார்ந்து கூட அவன் வந்து வெளியே உட்கார்ந்து கூட அவன் தகுதி இல்ல. அத சொல்லுடி. வெளியே நீயே சொல்லிட்ட உட்கார்ந்து தகுதி இல்ல அவனுக்கு. எல்லா மேட்சும் உள்ள வெளியே உட்கார்றதுக்காக ஆளு பாக்குற ஒரே டீம் நம்ம டீம் தான் ப்ரோ. எல்லா டீமும் அப்படிதான். அவர் என்ன சொல்ற? 11 பேர் நல்ல பிளேயர் எடுத்துட்டு மத்த பேர்லாம் முக்க பிளேயர் எடுத்துக்கன்ற. நல்ல பிளேயர் இல்ல பேஸ் சாலிடா 11 பேர் நல்ல பிளேயரா இருக்கணும் இல்ல ப்ரோ. அப்பதானே ஜெயிக்க முடியும். நீ சொல்ற மாதிரி சிஎஸ்கே போறாங்க. மத்த பிளேயர்லாம் ரெண்டு மாதிரி. சிஎஸ்கே மட்டும் தான் நம்ம ஸ்லாட் ஓப்பன் கிடைச்சிட்டானா ஓகே விடு, கிடைச்சிட்டானா ஓகே, அப்படிதான் எடுத்தாங்க. சிஎஸ்கே மட்டும் தான் எனக்கு 10 ஆக்ஷன்ல பார்த்தா கரெக்டா ஸ்லாட்டுக்கு எடுத்தாங்க. மத்தவங்கலாம் வந்து சும்மா பேருக்கு எடுத்தாங்க. புரியுதா? அது மொத்தம்லாம் வந்து ஓப்பனிங் எவரோ எடுத்தானே. எவனோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஏற்கனவே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கான். ஆனா அவனும் இன்னொன்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்தான். எந்த டீம் தெரியல. அந்த மாதிரி எடுத்தாங்க சில டீம். எனக்கு இதுல கான்வே ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் எடுத்ததுல எனக்கு பெரிய இது. கான்வே மட்டும் எடுத்துருக்கலாம். நீங்க இப்ப பிளேயிங் லெவல்ல 4 யார் விளையாடுவீங்க சொல்லுங்க? கான்வே ப்ரோ. நீ அந்த டெல்லியில அந்த ஆர்சிபில நம்ம தோப்போமே, அந்த மேட்ச்ல ரச்சின் எப்ப இறங்கினா தெரியுமா? எப்போ ப்ரோ? ஒண்டவனா இல்ல புரியல. நீங்க சொல்ற ஸ்பாட் மாதிரி தான் வந்து இறங்குவான். ரச்சின் ஒன்னும் இது பண்ணல, செட்டில் ஆகலையா அவன். அப்பனோட எங்க இன்கன்சிஸ்டன்டா இருக்கான். அவன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் தான் அவன். ஆனா கான்வேலாம் கண்டிப்பா அடிப்பான். அவன் வந்து செட்டில்டு கண்டிப்பா. எடுத்துக்கலாம் கண்டிப்பா. ரச்சின் ரவீந்திராவை அடுத்த ஆக்ஷன்ல விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி வெயிட் பண்ண முடியாது. முடியாது. இவன் யங்ஸ்டர் ப்ரோ. இவனை வந்து நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். முன்னாடியும் கொண்டு வரலாம்,
நீங்க சொல்ற 4th டவுனும் கொண்டு வரலாம், என்ன வேணா செய்யலாம் அவன. கான்வேக்கு அப்புறம் அவனை வர மேட்ச் போனோமா? இல்ல ப்ரோ, பிளேயிங் 4 இப்ப 4 பேர் விளையாடணும் ஓவர் சீசன் போது யார் யாரெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? அதுல தானே இருக்கு. இருக்கு பாருங்களேன். நீங்க பாருங்களேன். இப்ப நீங்க மொயின் அலி விளையாண்டீங்களா, அந்த ஸ்லாட்ல இவர் வந்துட்டாரு. ஓகேயா? ரச்சின் கான்வே தான். பத்திரனா தான். இருங்க நான் சொல்றேன். பத்திரனா தான். கான்வே 3 பேர் ஆச்சா, ஒன்னும் ஒரு ஆளு மட்டும் நீங்க எடுக்கணும். நூர் அகமது விளையாண்டீங்கன்னா கரெக்டா ஃபீல்டிங்கும் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். கண்டிப்பா நூர் அகமது இருப்பான் ப்ரோ. நூர் அகமது இருப்பான், கான்வே இருப்பான், பத்திரனா இருப்பான். இப்ப ரச்சின் ரவீந்திராக்கு பதிலா வேற எவனா எடுக்கிறான்னு வச்சுங்க நாளைக்கு. இப்ப ஃபாரின் பிளேயர் யாருன்னா ஒருத்தன் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிறாங்கன்னா அவனதான் விளையாட வைப்பானுங்க. ரச்சின் ரவீந்திராவை விட்டுருவானுங்க. அதையா மேட்ச் பிச்சை பார்த்து இருக்கியா? இப்போ ஒரு மேட்ச்ல வந்து ஃபுல்லா பேட்டிங் தான் தேவை, போலிங் வேலைக்கு அப்படின்னா நூறு அகமது எடுத்துட்டு இல்ல அதுக்குதான் ப்ரோ இந்தியன் பவுலர் போயிருக்காங்க. அவங்க இந்தியன் பவுலர்ல நீங்க பாத்தீங்கன்னா கலீல் அகமது இருக்கான் உங்களுக்கு. ஃபாஸ்ட் பவுலரு 4 பேரு 2 பேரு 4 ஓவர் போடுவாங்க. 8 ஓவர் ஆச்சு கரெக்டா? கலீல் அகமது, பத்திரனா, வெயிட் அஸ்வின், ஜடேஜா, அப்புறம் நூர் அகமது, இவங்க 3 பேரும் 12 ஓவர் ஆச்சு. இல்ல ப்ரோ, எப்பவுமே ஸ்டாண்டர்ட் என்னன்னா 3 ஃபாஸ்ட் பவுலரு 2 ஸ்பின்னர், அதுதான் ஸ்டாண்டர்டு. நீங்க 3 ஸ்பின்னர் கொடுக்கவே மாட்டீங்க இன்னைக்குமே. இருந்திருக்கு. இல்ல எல்லா மேட்சும் கிடையாதுன்ற. இப்ப சென்னையிலே விளையாண்டா கூட 3 ஸ்பின்னர் ரொம்ப கஷ்டம். நீங்க 3 ஃபாஸ்ட் பவுலரு 2 அதான் ப்ரோ. துஷார் இருக்காரு ப்ரோ, துஷார் தேஷ்பாண்டே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நாளைக்கு துஷார் எடுத்தா ஓகே. பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாளைக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்ப நீங்க ரச்சின் ரவீந்திராவை விட்டுருவீங்க, டீல்ல விட்டுருவீங்க. ஏன்னா கான்வே போக மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதுக்குதான் முஸ்தபிசூர் பதிலா கலீல் எடுத்திருக்காங்க. அது புரியுதா? அதுக்குதான் புவனேஸ்வர் குமார், தேஷ்பாண்டே அவன் தான் இந்தியன் தான் போவாங்க நாளைக்கு. இந்தியன் எடுத்தா ஓகே ப்ரோ, கரெக்டா இருக்கு. ஆமா, ஃபாரின் போன சொன்ன கஷ்டம் தான் ரொம்ப. அப்புறம் பிரச்சனை அப்புறம் காசும் வேணும்ல. நீங்க சும்மா எடுத்து வச்சுட்டு வேணா பேஸ் பிரைஸ்ல இந்த மாதிரி ஒரு 50 lakhs அந்த மாதிரி இருக்க பிளேயர் வேணா எடுக்கலாம் நீங்க. இப்ப எவ்வளவு காசு இருக்கு சிஎஸ்கேக்கு? 12 கோடி இருந்தது ப்ரோ நான் பார்த்தப்போ. அதான் சொன்னேன், அந்த 100 அகமதுக்கு 2 கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. சரி விட ஆரம்பிச்சு. இப்ப தேஷ்பாண்டே எவ்வளவு கம்மி அடிக்கிறாங்களோ அங்கதான் லாபம் அவங்களுக்கு. மத்தவெல்லாம் பொலிங் எடுத்துட்டு கொஞ்சம் அவனுங்க காலி ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு தேஷ்பாண்டே 3 கோடியில முடிச்சிருவாங்க ப்ரோ. 3 கம்மி, ரொம்ப கம்மியா. 3 எடுத்தா லாட்டு சிட்டியா? ஆமா, 3 ரொம்ப கம்மி ப்ரோ. வேணும்னே ஏத்தி வேற விடுவானுங்க சிலர். ஏத்தி விடுவாங்க 6. இல்ல இது வரையும் இல்ல. நீங்க ஏத்தி விடுறதுக்கு வந்து உங்கள்ட்ட காசு வேணுமே. யார் ஏத்தி விடுறதுக்கு காசு வச்சிருக்கா? யாருக்குமே இல்ல. எல்லாமே பிளேயர் எடுத்துட்டானுங்க. சிஎஸ்கே இப்ப ஏன் உட்கார்ந்து இருக்குன்னா அவங்க பிளேயர் வந்தா மட்டும் தான் அவங்க இறங்குறாங்களே. மும்பையே 20 கோடி கிட்ட வச்சிருக்காங்க. ஆர்சிபி காசு வச்சிருக்கானுங்க, ராஜஸ்தான் வச்சிருக்கானுங்க. என்னங்க நீங்க வச்சிருக்கானுங்க ப்ரோ. அவங்க ஆளை அள்ளிக்கிட்டே இருக்கானுங்களே. சிஎஸ்கே எடுத்துச்சா பாருங்க. இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா ஏத்தி விடுவானுங்க ப்ரோ. எப்படியும் சென்னை எடுக்கும் அப்படின்றதால ஏத்தி விட்டு அப்புறம் ஒரு 8 கோடி வந்தோடனே அப்படி செய்யல ப்ரோ. அப்படி செய்யல, அந்த அளவுக்கு எல்லாம் செய்யல. நான் பார்த்தேனே. அப்படி பார்த்திருந்தா அவங்க கான்வே மாதிரி ஆளெல்லாம் ஏத்தி விட்டுருக்கணும். கான்வே, ரச்சின் ரவீந்திரா எல்லாம் ஏத்தி விட்டுருக்கணும். ஏத்தல. அது கரெக்ட் தான். ரச்சின் ஏத்தி விட்டுருக்கலாம், ஏன் ஏத்தலன்னு தெரியல. அவனுங்க கரெக்டா போறானுங்க ப்ரோ. யாரு அவனுங்களுக்கு வேணும்னு இருக்குதோ அதுக்கு இறங்குறானுங்க. ஃபுல் பெட் கட்டுறானுங்க. ஆல் அவுட்டா போறானுங்க. இந்த மாதிரி தேவையே இல்லைங்கிறது. இப்ப துஷாருக்குலாம் அப்படி போவானுங்களா எனக்கு தெரியல. அதான் யாருமே ஏத்தி விட்டல நான் பார்த்தேன். ஆனா இவன் மட்டும் ஏத்தி விட்டான். அந்த எஸ்ஆர்எஸ் மட்டும் கொஞ்சம் ஏத்தி விட்டான். அந்த வேலையை பார்த்தான் அவன். மும்பைல பார்த்தா கரெக்டா இருக்காங்க, கிளியரா இருக்காங்க. சென்னையில கிளியரா இருக்காங்க. இவனதான் வேணும், மத்தவங்க போக மாட்டேன். அந்த ஆர்டிஎம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆர்டிஎம் கூட சும்மா கேட்கலாம். ஆர்டிஎம் கேட்டுட்டு நீ காசு அது ஒரு மாதிரி அவனுக்கு அடுத்த டீம் ஏற்றி விடலாம். அது கேட்க முடியாது. மும்பை தேவையில்ல, ஆர்டிஎம் தேவையில்லன்னு. இது எஸ்ஆர்எஸ் மற்ற டீம்லாம் பேரு கேட்கறாங்க, ஆர்டிஎம் போடு போடு அப்படின்றாங்க. ஆர்சிபி கூட ஜெயிச்சிருவானுங்க ப்ரோ. ஏன்னா 100 அகமது இருக்கான், கோலி எடுத்துருவான். எப்ப எத்தனை மேட்ச் ஆனாலும் கோலி எடுக்கிறதுக்கு 100 அகமது இருக்கான். சோ தலைவன் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சாப்ல பாத்தீங்களா இல்லையா? ஆமா ப்ரோ. பட் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்னா வேலைக்கு ஆகாது. நம்பாலு அப்படியே படுத்து. இந்தியா லீட் 500 ரன்ஸ் மேல. டிரா ஆக்கியா? நான் டிரா ஒன் போட்டேன் பாப்போம். அதுக்குள்ள 3 விக்கெட் எடுத்துட்டானுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆஸ்திரேலியா பேட்டிங் போய் செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்க விட்டு 3 விக்கெட் எடுத்துட்டானுங்க. நாளைக்கு 7 விக்கெட் தான் ஈஸியா எடுத்துருவானுங்க. ஓகே ஜெயிக்கிட்டோம். டிராவா நல்லது. ஓகே கோலி 100-ஆ?
ஏங்க நாளைக்கு தாங்க அவங்க பிளேயரே இறங்குறாங்க. நீங்க அதுக்குள்ள சொல்றீங்க டிராவிஸ் ஹெட் நாளைக்கு தான் இறங்குறான். சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன ப்ரோ அடிச்சாரு டிராவிஸ் ஹெட்? போய் பாருங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அன்லக்கில அவுட் ஆயிருப்பான் ப்ரோ. நீங்க பாருங்க நாளைக்கு மேட்ச் மட்டும் நீங்க பாருங்களா, பிச்சு செம்ம கிராக்கு. ஓகேவா? இப்ப நீங்க வந்து நாளைக்கு வந்து டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் மார்ஷ் எல்லாருமே வருவானுங்க பாருங்க ப்ரோ. நாளைக்கு. ஹர்ஷித் ராணா டெலிவரி வந்து உங்களுக்கு லக்ல அவுட் ஆனான்னு சொல்றீங்களா டிராவிஸ் ஹெட்? நீங்க போய் பாருங்க ப்ரோ அந்த டெலிவரி. அவன் எப்படி இங்க வந்து ஐபிஎல்ல வெளியே இருந்து உள்ள வந்துருச்சு ப்ரோ. இவன் வந்து வேற மாதிரி ஜட்ஜ் பண்ணி ஆடுறான் ப்ரோ டிராவிஸ் ஹெட். இனிங்க அதே மாதிரி பால் நீங்க ஐபிஎல் அவுட் ஆகி நீங்க பார்த்தது இல்லையா? ஐபிஎல் இதே மாதிரி போல்ட் ஆகி நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் நாள் போடும்போது பவுலருக்கு எடுபட்டுச்சு. ஓகேவா? இப்போ வந்து பிச்சு வந்து கிராக்கு. அதனாலதான் இந்தியாவே செம்ம அசால்ட்டா ஆடுறானுங்க. அதனாலதான் சொல்றேன், பண்ட் எல்லாம் நீங்க நின்று இருந்தானா கண்டிப்பா செஞ்சுரி. பிச்சு அது மாதிரி இருந்துச்சு. பண்ட் இதுவா ஒயிட் மாதிரி போட்டு அவுட் ஆகி விக்கெட் எடுத்துட்டான் நேத்தன் லைன். அந்த மாதிரி பிச்சுங்க. நாளைக்கு பாருங்க நீங்க டிராவிஸ் ஹெட் செஞ்சுரி போடுறானா இல்லையான்னு பாருங்க. அது செஞ்சுரியா? என்ன பேசுறேன்? சான்ஸ் இல்லையா? நீங்க பாருங்க பும்ராவோட ஓவர்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க சரி பாருங்க நாளைக்கு பாருங்க. அப்படி கிடையாது. விக்னேஷ் வந்து T20 நினைச்சிட்டு இருக்கான். டெஸ்ட் எல்லாம் அவன்லாம் ஆட முடியாது. அவனால நம்ம நாட்டுக்கு எல்லாம் ஆட முடியாது. சரி பாப்போம். ஸ்மித்லாம் விட்டுட்டானா? அவனே விட்டுட்டான். இல்ல இன்னும் வரல. ஸ்மித் வரல. அவன் ஸ்லாட்ல தான் இவனை இறக்கி விட்டாங்க. நைட் வாட்ச்மேன் மாதிரி கமிங்ஸ் இறக்கி விட்டாங்க. அவனை சொல்றியா? நான் ஒத்துக்கிறேன். அவன் என்னன்னா ஒரு நாள் கூட முக்க பண்ணி நிற்பான். அவன் தான் டேஞ்சர் எனக்கு தெரிஞ்சு. டிராவல்ஸ் வந்து அடிப்பான். 10 மாதிரி வச்சுக்கோ. பட்டு பட்டு அடிப்பான் ஃபாஸ்டா. ஆனா அவன் நிக்கணுமே நாளைக்கு. 2 நாள் இருக்கா. ஏன் வார்னர் எடுத்தாங்களா ஐபிஎல்ல? வார்னர் அன்சோல்டு. சென்னை கேட்டாங்க விக்னேஷ். அன்சோல்டு நம்புவீங்களா? ஒருத்தவனுமே கேட்கல. ஒருத்தவன் கூட பெட் பண்ணல. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க அப்படி சொல்றீங்க கரெக்ட் தான். யாருமே கேட்கல. ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து அன்சோல்ட் ஆனது தேவ்தத் படிக்கல் தான். ஓகேவா? 2வது வார்னர். இப்ப இவங்க வந்து நாளைக்கு சுத்தமா எடுக்காம விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு டீம் கிட்ட பர்ஸ் இருக்கும். இப்ப அவன் வச்ச பிரைஸ் வந்து 2 கோடின்றதுனால இவன்லாம் தேவையில்லன்ற மாதிரி விட்டானுங்க. நாளைக்கு காசு மீதி இருந்தா நிச்சயமா போவானுங்க. படிக்கலாம் எடுத்துருவாங்க. செகண்ட் ரவுண்ட் வரும் நாளைக்கு வரும். அதான் படிக்கல எடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு வார்னர் வந்து ராஜஸ்தான் தாராளமா எடுக்கலாம் ப்ரோ. சஞ்சு சாம்சனும் வார்னரும் ஓப்பனிங் இறங்குற மாதிரி எடுக்கலாம். கரெக்டா சொன்னேன். அவனுதான் ஏன்னா அவனை சொதப்பிட்டாங்க. அப்ப ஜெய்ஸ்வால் எங்க இறங்கணும்? ஓ அது வேற இருக்குல்ல ப்ரோ. அப்ப ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் 1 டவுன் அடிப்பான் ப்ரோ. பட்லர் இந்த ஸ்லாட்ல கண்டிப்பா வார்னர் எடுக்கலாம். அப்படி வேணா சொல்லு. அதுக்குமே வந்து இடிக்குது. இங்க ஆர்ச்சர் எடுத்து வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க லிஸ்ட் போடுங்க அவனுங்கள்ட்ட இருக்கிற ஆளுங்களை. எனக்கு என்ன இதுனா டிராவிட் தானே இருக்காங்க. டிராவிட்லாம் என்ன மாதிரி யோசிப்பான்? எப்படி இவ்வளவு மொக்க பண்ணாங்க எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப கேவலமா பண்ணாங்க. யாராரு அவனுங்க வந்து காசு கம்மியா உள்ள ஆளுங்களை தான் ப்ரோ எடுக்கிறானுங்க. இருங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹெட்மேயர் இருக்கான். இப்போ இவர் சொல்ற அந்த இன்னொரு போலர் பேர் என்ன, ஆர்ச்சர் இருக்கான். அப்புறம் வேற யாரும் எடுத்து வச்சிருக்கானுங்க? சரிங்க ப்ரோ ஆகாஷ் மதிவால்னு ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. அவனை எடுத்திருக்கானுங்க. ஆமா மும்பைல இருந்தா இல்ல ஃபாரின் பிளேயர் சொல்றேன் நானு. மதுவால் நல்ல போலர் ஆச்சுல. மும்பைல இருந்தா நல்ல போலர் ஆச்சுல. அவன் நல்ல பிக் தான். இல்ல ப்ரோ ஆல்ரெடி அந்த ஹெட்மேயர் இருக்கான். அப்புறம் இப்போ தீக்ஷனா அசரங்கா 2 பேர் எடுத்திருக்கானுங்க. மாட்டிக்கிறானுங்க. அப்புறம் ஆர்ச்சர் 4 பேர் ஆல்ரெடி இருக்கானுங்க. அதான் இவனுங்களோட தான் போவானுங்க. ஆனா 2 ஸ்பின்னர் தீக்ஷனா அசரங்கா 2 பேருமே விளையாட மாட்டானுங்க. ஏன்னா ஒருத்தன் தான் விளையாடுவானுன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க சொல்றீங்க? அவனுங்க முன்னாடி எப்படி தெரியுமா விளையாண்டு இருக்கானுங்க? அஸ்வின், சஹேல், ஜாம்பா 3 பேருமே விளையாண்டு இருக்கானுங்க. இல்ல ப்ரோ தீக்ஷனா வந்து ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. ஆனா அவன் என்ன மிஸ்ட்ரி அவன் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ப்ரோ. ஆனா அசரங்கா லெக் ஸ்பின்னர். நீங்க 2 பேருமே ரைட் ஹேண்ட் ஸ்பின்னர். நீங்க ஏன்னா ஒருத்தனுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆஃப் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர்னு மாத்தி போட்டா பரவாயில்ல. 2 பேருமே லெக் ஸ்பின்னர் மாதிரி தான் தெரியுது. எப்படி போவானுங்க? அதான் ப்ரோ அவன் ஒரு பிளான்ல இருக்கான். என்னன்னா அவன் பேர் என்ன, அந்த சின்ன பையன் மாதிரி இருப்பானே ரியான் பராக். அவனுக்கு ஓவர் கொடுத்துட்டு அவனுக்கும் ஸ்பின் போடுவான். ஓகேவா? இப்படி ஏதாவது வச்சு மேனேஜ் பண்ணுவானுங்க.
பாப்போம் ப்ரோ. அவனுக்கு பக்கம் ஃபாஸ்ட் பவுலரே இல்லாத மாதிரி இருக்கு. ஓ, சந்தீப் சர்மா இருக்கான். ஓகே. சந்தீப் சர்மா ஃபாஸ்ட் பவுலர் இல்லையா? அவன் எங்க ஃபாஸ்ட் பவுலரு? இல்ல, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா 2 பேர் இருக்கானுங்க. ஆனா இன்னும் ஒருத்தன் தேவை கண்டிப்பா. பாப்போம். ஒஸ்ட் அவனுங்க லாஸ்ட் அவனுங்க ஒஸ்ட் ப்ரோ. அவனுங்க அந்த ரிட்டைன் லிஸ்ட்லயே ஒஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஹிட்மே இருக்கலாம், அவ்வளவு காசு தேவையே இல்ல. அழகா இதுல நல்ல பிளேயரா எடுத்துக்கலாம். அதான் இந்த அசிதோஸ்லாம் போயிருக்கலாம் அவனுங்க. அதுதான் சொன்னேன், அசிதோஸ்லாம் ஒரு 4-5 கோடி கூட எடுத்துருக்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். விட்டுட்டாங்க. ஆனா அவனுக்கு தேவை, அவனுக்கு யாரு இருக்கா ஹிட்டர்? அவனுக்கு ஹிட்மே எல்லாம் நம்ப முடியாது. எப்பயாவது அடிப்பான், ஆடி கேட்காம அடிப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்லாம் அந்த அளவுக்கு வரவே இல்லை தெரியுமா ப்ரோ ஆக்ஷன்ல. ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா எல்லாருமே? பூரான் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா? அந்த ரஸ்ஸில் அவனை போட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா? நாராயண் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா? இல்லை ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அதனாலதான் இல்ல நரேன்லாம் வந்து அவன் இன்டர்நேஷனல்லயே ரிட்டையர் ஆனவன். அவனெல்லாம் நீங்க அவுட் ஆஃப் த இதுல வச்சுக்கீங்க. கரண்ட்ல இருக்க அவனுக்கு சொல்றேன். கரண்ட்ல எல்லாம் ஓகே. கரண்ட் பிளேயர் யாரும் சூப்பரா இருக்கா வெஸ்ட் இண்டீஸ்ல? கரண்ட் இவனும் வரது இல்லையா? ஐபிஎல் வரது இல்லையா? யார் சொல்லி பார்க்கலாம்? போன தடவை ஒரு மலமாடை வச்சு எஸ்ஆர்எச்ல போய் தோப்பானுங்க, ஞாபகம் இருக்கா? அதான் புவனேஸ்வர் குமார் எல்பிடபிள்யூ. அவனுக்கு ரிட்டையர் ஆனவன் தான் சரியான பிளேயர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும். கரண்ட் பிளேயர்லாம் எவன் இருக்கான்? ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். யங்ஸ்டர்ஸே கிடையாது, எல்லாம் அந்த பழைய பிளேயர் தான். வெஸ்ட் இண்டீஸ் தான் பாவம். அப்படி கொண்டு வந்து பண்ணிட்டு எல்எஸ்ஜிக்கு போவான்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் வந்து ஆர்சிபி எதிர்பார்த்திருப்பாங்க, இல்லைன்னா பஞ்சாப் எதிர்பார்த்திருப்பாங்க, இல்லைன்னா டெல்லி எதிர்பார்த்திருப்பாங்க. 4வது ஆப்ஷன் கூட அதான் ப்ரோ. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பானது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பண்ட் எடுத்துருக்கணும், இல்லைன்னா கேஎல் ராகுல் எடுத்துருக்கணும். அவனுங்களோட ஆசை. அவனுக்கு 2 பேரையும் விட்டானுங்க. ஆமா ஆமா. ஆனா வேற யாரும் நல்லா எடுத்த, வேற யார் எடுத்தாங்க பேட்ஸ்மேன்? நல்லா எடுத்தாங்க. யார் எடுத்தாங்க? லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்கானுங்க ப்ரோ. ஓகே, அவன் கொஞ்சம் அடிக்கிறான்ல, அவனை வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்தானே அந்த அவன் வந்து எப்படின்னா இவனுக்கு பதிலா மேக்ஸ்வெல் பத்தி வச்சுக்கேன். மேக்ஸ்வெலோட நல்ல பிளேயர் சொல்ல முடியாது. மேக்ஸ்வெல் அடிச்சானா செம்மையா அடிப்பான், இல்லைன்னா டக்குன்னு முக்கிய ஆடுவான் அந்த சீசன் ஃபுல்லா. ஓகே, ஈக்குவல் தான் வச்சுக்கேன். ஈக்குவல் தான். ஆனா மேக்ஸ்வெல் ஸ்பின்னும் சூப்பர் போடுவான். லிவிங்ஸ்டனும் போடுவான், ஆனா மேக்ஸ்வெல் இன்னும் பெட்டர் ஸ்பின்னரு. அது ஓகே. ஆக்சுவலா பண்ணிட்டு ஏன் எல்எஸ்டி போனான்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வந்து 3ஆவது அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் ஹர்ஷ்தீப் பேர் தான் வரும் சீட் எடுக்கும் போது. அடுத்து வந்து ரபாடா பேர் வரும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்தோடனே ஸ்ரேயஸ் ஐயரை வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டு அவனுக்கு பயங்கர ரேட்டு ஏறிடுச்சு. இவன் அவன் போட்டி 3 பேர் கேட்டானுங்க. லக்னோவும் கேட்டான், இவனும் ஆர்சிபியும் கேட்டான், பஞ்சாபும் கேட்டான், டெல்லியும் கேட்டான். எல்லாரும் கேட்டதுனால ஸ்ரேயஸ் ஐயர் பயங்கர ரேட்டு போய் 26.25 கோடி ரூபாய்க்கு போயிட்டான். அவன் போனோடனே அடுத்து உடனே பட்லர் பேர் வந்துச்சு. ஸோ அது எல்லா மெயின் பிளேயரும் ஃபர்ஸ்ட் இறக்கிட்டானுங்க. பட்லர் பேர் வந்துச்சு, ஸ்டார்க் பிளேயர் வந்துச்சு. 6ஆவதா தான் உங்களுக்கு ரிஷப் பண்ட் பேர் சொன்னானுங்க. ஸோ அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, டெல்லி வந்து ஆல்ரெடி ஸ்டார்க் வேற ஒரு அமௌண்ட் 11.25 கோடி கொடுத்து எடுத்துட்டானுங்க. அடுத்த பேரே இவன் ரிஷப் பண்ட் பேர் வந்தோடனே அதுக்கும் போட்டி போட்டானுங்க டெல்லி. டெல்லி வந்து பண்ட்டுக்கு போடல, இன்னும் வேற டீமுக்குலாம் போட்டானுன்னு இவனுக்கும் போட்டி போட்டானுங்க. அப்ப வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் அந்த லக்னோ ஓனர் வந்து எடுத்தே ஆகணும், கேப்டன் கம் விக்கெட் கீப்பர், ஏன்னா கேஎல் ராகுல வெளியே அமைச்சதுனால வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா எடுத்தான். ஏன்னா பூரன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, பூரன் வந்து ஃபாரின் பிளேயர்ன்றதுனால அவனை எல்லா மேட்சும் ஆட வச்சீங்கன்னா வேற பிளேயர்ஸ் வந்து ஷஃபிள் பண்ண முடியாது. அதனால தெளிவா இருந்து பண்ணிட்ட கேட்டு எடுத்தான். விடவே இல்லை, திருப்பி கேட்டுட்டே இருந்தான் ரேட்டு. கடைசியா 20 கோடி எல்லாம் போனோடனே 50 லட்சமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. தைரியமா தூக்கிட்டே இருந்தான். அதனாலதான் கடைசியில 27 கோடிக்கு போய் எடுத்தானுங்க பண்ணிட்டு. அதான் டெஸ்பரேட் ஆயிட்டாங்க. ஆனா நல்ல மற்ற டீமுக்குலாம் பாராட்டணும், நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க. 20 வரைக்கும் போடான்னு ஏற்றி விட்டுருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி தான், அவனுக்கு கேப்டன் வேணும்ல, ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு ஏற்றி அது பந்து பெரிய பிளேயர். இப்ப நீங்க எப்படி சொல்றதுன்னா, பஞ்சாபுக்கும் இவனுக்கும் லக்னோக்கும் இந்த கேப்டன் கிடைச்சி ஒரு இது கிடைச்சோனவே ஓகே அப்படின்ற மாதிரி அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டானுங்க. ஒரு பிளேயருக்கே இவ்வளவு அமௌண்ட் போயிட்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு போட்டி போட ஆள் இல்லாதனால கேஎல் ராகுலோட ரேட் ஏறல. கேஎல் ராகுல் வந்து நீங்க வேற 2-3 டீம் தான் கேட்டானுங்க. அது மாதிரி வேற 2-3 பேர் தான் கேட்டானுங்க. சோ கேஎல் ராகுல் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும்போது கடைசியில ஆர்சிபியே விட்டானுங்க, எனக்கு வேண்டாம்னு விட்டானுங்க. சிஎஸ்கேவும் விட்டானுங்க, ஆர்சிபி விட்டானுங்க. அதான் சொல்றேன். இப்ப நாளைக்கே பார்த்து வச்சுக்கேன், தேஷ்பாண்டே அவனு ஸ்லாட் வந்து காலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் வரலன்னு வச்சுக்கேன், எல்லாம் மத்தெல்லாம் வாங்கி பர்ஸ் காலியாயிடும். கொஞ்சம் லேட்டர் பார்ட் நடுவில் வந்தானா நம்ம வாங்கிடுவோம். ஸ்டார்டிங்லேயே வந்தா ஒரு 4 லட்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஆகணும். அது வந்து லக்கு தான். இப்போ சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி அந்த கேள்ற கொஞ்சம் முன்னாடி வந்தானு வச்சுக்கேன், 10க்கு முன்னாடி வந்தானா எங்கேயோ போயிருப்பான்.
பந்த் கொஞ்சம் கம்மியா வாங்கியிருப்பாங்க, அசல்ட்டா வாங்கியிருக்காங்க. ஒரு 20 ஒரு 18 வாங்கியிருக்கலாம். அது வந்து லக்கு தான். அந்த எந்த ஸ்லாட்ல வருதுன்னு அது அதை இல்ல பொறுத்து இந்த 3 பேருக்குமே டிமாண்ட் இருந்துச்சு ப்ரோ. இந்த ஸ்ரேயஸ் ஐயருக்கும் டிமாண்ட் இருந்துச்சு, ரிஷப் பண்ட்டுக்கும் இருந்துச்சு, கேஎல் ராகுலுக்கும் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு எல்லா டீமும் கேட்டாங்க. சிஎஸ்கே எல்லாம் கூட கை தூக்குனானுங்க கேஎல் ராகுலுக்கு. அந்த மாதிரிலாம் கேட்டுதான் அப்புறம் கடைசியில ஒரு இதுவாகி அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க, டெல்லி எடுத்துக்கிட்டானுங்க. ஆனா சிஎஸ்கே தேவையில்லை. பட் ஆனா சொன்ன மாதிரி எல்லாரும் போவாங்க பெரிய பிளேயர்ல. அது ஏத்து ஒருத்தன போவாங்க, அது தெரியாது, அது தடுத்து ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க நம்மளுங்க. நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க. ஆனா 27 வேற லெவல். ஆர்சிபி ஃபில் சால்ட்லாம் எடுத்திருக்காங்க. அதான் சொல்ல வந்தேன். நல்ல நல்ல பிளேயர், நல்ல பிக். இவனுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, உங்களுக்கு ஓப்பனிங் வந்து கோலியும் ஃபில் சால்ட் இறங்கினாங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படியே செம்மையா இருக்கும். நிதிஷ் சர்மா அவனுக்கு எப்பவுமே பண்ற தப்பு மறுபடியும் பண்றானுங்க. பவுலிங் கண்டுக்கவே மாட்டானுங்க. என்னைக்கு திருந்த போறானுங்கன்னே தெரியல அவனுக்கு. உள்ள எடுத்தாங்க. பவுலிங் தான் இவனை எடுத்திருக்கானுங்க ப்ரோ, ஹெசல்வுட் எடுத்திருக்கானுங்க. ஆர்சிபி விளையாடி ஃபெயிலியர் ஆனவன் ப்ரோ. அங்கெல்லாம் செட்டே ஆகாது ப்ரோ அவனுக்கு. அந்த வேற வேற ப்ரோ இவன் இருக்கானே ஆல்ரெடி டீம்ல எஸ்தயால் இருக்கானே ஒருத்தன், ஜாஸ்தியெல்லாம் நல்லா போடுறான். அவனை இந்த வருஷம் செய்ய போறானுங்க பாருங்க. போன வருஷம் அவனை ரீடைன் பண்ணதெல்லாம் ஒர்த்தே இல்ல. அவன் அடி நடிக்க போறான். ஏதோ அந்த தோனி அடிக்கலன்றதுக்காக அவனை ரீடைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா அவனெல்லாம் வச்சு அது தோனி அடிச்சிருப்பாரு ப்ரோ. பால் மாத்தினாங்க ப்ரோ, நியூ பால் வந்துச்சு. பால் தொலைஞ்சதுனால நியூ பால் வந்தோடனே இவனுக்கு ஓரளவுக்கு பவுலிங் இதாகி கடைசியா 4 லைன்ல புடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இவனை கம்மி ரேட்டு தான் ப்ரோ, அன்கேப்டு பிளேயர்ன்றதுனால 4 கோடிக்கே என்னதான் ப்ரோ ரீடைன் பண்ணானுங்க. இல்ல அதான் சொல்றேன். கோல்ல நீ வந்து இருந்துட்டு வஞ்சனம் இல்லையா அவனுங்க. அவனுக்கு எல்லாம் இன்னும் மொக்க அதுல பெர்ஃபார்ம் பண்ணது இவன் தான் பெர்ஃபார்ம் பண்ணான். இவனும் அந்த கோலி வந்து பேருக்காக வச்சிருக்காங்க. ஓகேவா, 2 தான் வச்சிருக்காங்க. நீ யாஸ் தயெல்லாம் நீ பண்ணோட சொன்னா ரிட்டேஷன் யாரும் பண்ண முடியாது. வெறும் கோலி தான். கோலி மட்டும் தான் ரிட்டேஷன். அதனால யாரோ பண்ணியே ஆகணும்னு யோசிச்சு சிராஜ் பண்ணிருக்கலாமே ப்ரோ. அவன் வேலையா சிராஜ் வேலைக்கு ஆகாது. அது சிராஜ் மேல கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஏதோ விக்கெட் எல்லாம் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ வருத்தம் பண்ணாங்க. அந்த பிச்சுக்கு வேலைக்கு ஆகாது. அது விடுங்க. பட்டிதர் அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டானுங்க ப்ரோ. பட்டிதர் கன்ஃபார்மா வேணும்னு ரீடைன் பண்ணிட்டானுங்க பாருங்க. கரெக்ட் தான். சிராஜ் எல்லாம் நான் உன்னை 6 கோடி தான் 7 கோடி தான் கொடுப்பேன்னா ஓகேன்னு தான் சொல்லியிருப்பான். அவன் வேலைக்கு ஆகலையா? அவனுக்கு வேலைக்கு ஆக மாட்டேங்குதியா பெங்களூர் பிச்சில்? அவனுக்கு வேரியேஷன் இருக்காது, ஒரே தான் போட்டுட்டு இருப்பான். இப்போ இதுவே வந்து குஜராத் வேற எங்க போறான் தெரியுமா? அங்க நல்லா போடுவான். அந்த பிச்செல்லாம் பாக்கல நீ. ஆர்சிபிக்கு பிச்சு அந்த பிச்சில் விளையாண்டவன் தான் முக்கியம். இப்ப நீங்க 6 வருஷமா அவன் விளையாடிட்டு இருக்கான். அவன் வந்து கண்டிப்பா விளையாடிட்டு இருக்கான். அதையும் சொல்லு. ஆனா கேவலமா விளையாடிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ, எல்லா மேட்சும் கேவலம் எல்லாம் கிடையாது. ஆவரேஜா நல்லா ஓவராலா ஆர்சிபி பத்தி அவனுக்கு தெரியும். அந்த பெங்களூர் பிட்ச் பத்தி தெரியும். சரி அப்படி சொல்றீங்க. அப்படி பார்த்தா ஏசுல் நல்லா பண்ணா. ஒரு 2 சீசன் முன்னாடி ஏசுல் நல்லா பண்ணா. ஏசுல் வந்து சிராஜ் நல்லா பண்ணாங்க. நல்லா எடுத்துப்பாரு. இல்ல ப்ரோ, ஏசுல் வேஸ்ட் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவன் ஐபிஎல்ல இது வரைக்கும் ஒழுங்கா போட்டதெல்லாம் இல்ல. ஏசுல் அவன் சென்னைக்கும் விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் பெருசா போட்டதே கிடையாது ஐபிஎல்ல. இல்ல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ. இப்ப அது வந்து ஒரு மொக்க பிச்சு. ஓகேவா, இப்படிதான் அடிதான். ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ற பவுலர் வாங்கணும் நீ. இல்ல நீ வந்து ஒண்ணு இல்ல, இப்படி பூமரால வாங்க நினைச்சு. இப்ப பூமரால இருக்கான்னு வச்சுக்க, வெளியே இருக்கான்னு. பூமரால வாங்கிட்டு போய் நீ பெங்களூர்ல போட்டாலும் வேஸ்ட் தான். ஓகேவா, பயங்கரமா போட முடியாது. ஆனா போடுவான். பெரிய ஆளுனால ரொம்ப லெஜெண்ட்னால போடுவான். அதனாலதான் பெங்களூர் வந்து கொஞ்சம் அப்படி போக மாட்டாங்க. போல ரொம்ப போக மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் போயிடுவாங்க. அப்படி போகாம ஓரளவுக்கு மீடியம் போலர் இருக்கணும். ஓரளவுக்கு ரொம்ப முக்கியம் போகக்கூடாது. அதனால ஏசல் போட்டு அது கரெக்ட் தான். தான் நீ அதை விட்டு நீ சொன்ன மாதிரி பிரீமியம் போல இப்ப என்ன சொல்றது, என்னது முகமது சாமி அப்புறம் பண்ணு வச்சுக்கேன், வேஸ்ட். அந்த நீ கடவுளையே எடுத்தா கூட உன்னால பெங்களூர் பத்திலாம் தொட்டாலே இந்த கிரவுண்ட் பார்த்திருக்கேன் நீ, தீப்பெட்டி மாதிரி அந்த கிரவுண்டு. நீ எவ்வளவு போட்டாலும் அதனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க வேற யாரு நீ எந்த பவுலர் எடுத்தாலும் அடிப்பாங்க தான், ஒத்துக்கிறேன். ஆனா வந்து அட்லீஸ்ட் சிராஜ் அந்த 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 பிச்சில் 7 வருஷமா போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஓரளவு தெரியும். இப்போ அவனோட ஆவரேஜ் அந்த எக்கனாமிலாம் பாத்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டா தான் இருக்கு. நீங்க அவனை விட்டுட்டு இப்ப பவுலரே எடுக்கல. நீங்க யாஷ் தயால் எடுத்துறீங்க, ஓகே. இப்ப அடுத்து யாரு? ஸ்பின்னர் கூட இன்னும் எடுக்கல அவனுங்க. யார் எடுத்தானுங்கன்னு தெரியல ஸ்பின்னர்ன்ட்டு. அவனுங்க 4 பவுல் தெரியும். நாளைக்கு தேஷ்பாண்டே வந்தா என்ன பண்ணுவேன்? தேஷ்பாண்டே வருவாய். இல்ல அது அந்த 10 வருஷமா அதான் தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஏபிடி வில்லியர்ஸ் எடுக்கிறானுங்க, கிறிஸ் கெயில் எடுக்கிறானுங்க. ஆனா வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல சொதப்பிட்டே இருக்கானுங்க. ஸ்பின்னர் யார் எடுத்தாங்க இந்த வாட்டி? யார் எடுத்தானுங்க தெரியல ப்ரோ. அதான் ப்ரோ லியாம் லிவிங்ஸ்டன் போடுவான். வாட்டி ஆர்சிபி வந்து என்ன தெரியுமா, ஒரு சூப்பர் பிக் எடுக்க போறானுங்க. யார் தெரியுமா? தீபக் சகர் எடுக்க போறானுங்க.